நாகா அர்ஜுனா தான்ப்பா இப்போ ட்ரெண்ட் டாபிக் அப்படின்ற மாதிரி கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவர் மட்டும்தானே சைமன் அந்த கேரக்டரை வச்சு மட்டுமே தான் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்றாங்களோ இல்லையோ ரசிகர்கள் பண்றாங்க. அந்த லெவலுக்கு அந்த கேரக்டர்ல எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த குபேரா அப்படின்ற படம் இருக்கு இல்லையா, அந்த படம் மூலியமா ஜப்பான் சைனாலெல்லாம் அவர் பேச்சு மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குன்ற மாதிரி அவருக்கும் அங்கே ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிட்டாங்க. எஸ், கிட்டத்தட்ட 99 படங்கள் இப்போ 100வது படமும் அடியெடுத்து வைக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது தமிழ் இயக்குனரோட ரா கார்த்திக் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அசோக் செல்வன் நடித்த நித்தம் ஒரு வானம் அப்படின்ற படத்தை இயக்கியிருந்தாரு. அவருக்கு இப்போ நாகார்ஜுனா அவர்களை இயக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதாவும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அடுத்த திரைப்படத்தை பண்ண போறதாவும் தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ 100வது திரைப்படம் நாகார்ஜுனாக்கு தமிழில் இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஈவன் அவரே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. ஆனால் இந்த குபேரா படமும் இந்த கூலி படமும் வந்து மக்களுடைய மைண்ட் செட்டையே டோட்டலாக மாற்றிருச்சு. ஸோ எல்லாருமே நாகார்ஜுனா அவருடைய பக்கம் திரும்பியிருக்காங்க. ஈவன் தோலாக்கு அப்புறமா ரொம்ப ரசித்து பார்த்த திரைப்படங்களாக இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னதான் நிறைய படங்களில் அவரை பார்த்துருந்தாலும் இந்த குறிப்பான ஒரு சில படங்களில் ரசிகர்கள் மனசை அவர் கவர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரா கார்த்திக்கோட இணைஞ்சு பண்ணக்கூடிய அந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக உருவாக போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த படத்தின் மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இது உண்மையாகும் பட்சத்தில் நமக்கு ஒரு சூப்பரான அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் வில்லனுக்கு அப்பா பஞ்சம் அப்படின்ற மாதிரி ஹீரோஸே இப்போ வில்லன்களாக இறங்கி கலக்கிட்டு இருக்காங்க. அதனால நிறைய வில்லன்கள் இருக்காங்க. நீங்கள் யாரை வேணாலும் ஹீரோவாக நடிக்கிறாங்கன்னா அவங்களே தூக்கி வில்லனாக போட்டாலும் அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் ஜேர்னரே கிரியேட் ஆயிருச்சு. தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு சினிமாவே இப்போ அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு சூப்பரான வில்லன் கேரக்டரில் விஜய் சேதுபதி களமிறங்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்போதான் தலைவன் தலைவி அப்படின்ற ஒரு படம் குடும்ப பாங்கான ஒரு படமா ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு இப்படி நாங்கள் விஜய் சேதுபதியை பார்த்துருக்கோம் அப்படின்னு எல்லாரும் அவருக்கு புகழாரம் சுட்டிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததாகவே ட்ரெயின் அப்படின்ற படமும் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஏஸ்ன்ற படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப விமர்சன ரீதியாக நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்ததுனால படம் அப்படியே பேக் அடிச்சிருச்சு. இருந்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துலையும். ஸோ இப்படி வரிசையாக நல்ல நல்ல படங்களாக கொடுத்துட்டு இருக்கும்போது அடுத்ததான் அவர் கை வச்சிருக்கக்கூடிய திரைப்படம் இப்போ அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லியோடைய இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகக்கூடிய ஒரு திரைப்படம். அந்த படத்தின் மேலே எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷனே இருக்கிறதுக்கு ரீசன் பெரிய பட்ஜெட்டில் உருவாக்க போகிறாங்க. அதில் தீபிகா படுகோன் இருக்காங்க, இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் விஜய் சேதுபதியை வச்சு ஒரு கேமியோ ரோல் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்களாம். பட் அந்த கேமியோ ரோல்னாலும் அது ஒரு வில்லனிக்கான ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல் ஃப்ளஜ்டான வில்லனாக இல்லாமல் ஒரு கேமியோ ரோல்லேயே நல்ல ஒரு வில்லனிக்கான சீன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அட்லி ஃபீல் பண்ணதுனால அதை பண்ணுறதுக்கு விஜய் சேதுபதியும் ஓகே சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. மேபி ஃப்ளக்சுவேட் ஆகி நல்ல ஒரு கேரக்டர், அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு அட்லி அந்த ஸ்கிரிப்டில் இருந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய கேரக்டர் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய அடுத்த படத்துடைய அப்டேட் வந்துருச்சு. சுபாஷ் கே ராஜா, அதாவது பிரதீப் ரங்கநாதனுடைய உதவி இயக்குனராக இருந்தவர், இப்போ ஒரு படம் பண்ண போகிறதா சொல்லியிருந்தார் இல்லையா. அதில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான் கதாநாயகனாக நடிக்க போகிறாரு. கூடவே பிரீத்தி முகுந்தன் நடிக்க போகிறாங்க அண்ட் அபிராமி நடிக்க போகிறாங்க. ஏஜிஎஸ் நிறுவனம் இதை தயாரிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பா மகளுக்கு உண்டான பந்தத்தையும் அண்ட் அதில் என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் வைக்க முடியுமோ அத்தனை ஆக்ஷன் காட்சிகளையும் வச்சு அப்பாவுடைய ஃபைட் சீக்வன்ஸே வேறு லெவலில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் என்னதான் ரொம்ப நாள் வந்து ஒரு சூப்பரான ரோல் பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் அது எல்லாத்தையும் லியோ மூலியமாக நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணார். ஆனால் அப்பயும் நான் கதாநாயகனாக நடித்த ஒரு படம் ஓடணும் இல்லையா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படம் கண்டிப்பாக அர்ஜுன் அவர்களுடைய கெரியரில் ஒரு நோட்டபிள் படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் எல்லாருமே இப்போது யங் டைரக்டர்ஸோடைய பக்கம் சாய ஆரம்பிச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, அமீர் கான் இப்படி நிறைய நடிகர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் கூலி. இந்த படத்தை யாருமே தியேட்டரில் போய் பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலியோடு இருக்கிறவங்களாம். ஏன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு அங்கே போக முடியாது, இதில் சான்றிதழ் இருக்கிறதுனால குழந்தைங்களை உள்ளோட மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர வேதனையில் நிறைய ஆதங்கத்தோடலாம் வீடியோ போட்டிருந்தாங்க. டிக்கெட்லாம் எடுத்தாச்சு, ஆனால் எங்களை உள்ள குழந்தை எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது, எப்படி போய் பார்க்குறது, இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இதனால் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஏ சான்றிதழ் இந்த படத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது சீக்கிரமாக அவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களா, மறுபடியும் இந்த படத்தை மறுபரிசோதனை பண்ணி திரும்ப இந்த படத்தை கொடுக்கலாமா வேண்டாமா, இல்லை தான் இருக்க போதா அப்படின்றத அப்டேட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். ஸோ இது ஒரு நியூஸாகவே சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அப்படி ஆச்சுன்னா மறுபடியும் யார் வேணாலும் டிக்கெட்ஸ் புக் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போது இந்த வயது வரம்பெல்லாம் பெருசாக இருக்காது, யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதுக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.